விஜய் அவர்களால ஒரு ஆட்சியை அமைத்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையை இந்த மக்களுக்கு வழங்க முடியாது அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 60 வயது இருக்கும். அவங்கள வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. பல்லாவரத்துல ஒரு ரெட்டை கொலை. இல்ல விஜய் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அவரு வந்து இப்படி செய்யறதுன்றது எந்த தாய்மார்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களே. அதான் சொல்றேன், விஜய் கிட்ட நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் விஜய் அவர்கள் இதை வந்து ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரான்னு எனக்கு தெரியவே இல்லை. நாமக்கல்ல நம்ம பார்த்தோம் 7 வயசு சிறுமி விளையாண்டுட்டு இருந்த சிறுமிய பாலியல் வன்முறை. இப்ப அந்த சிறுமி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் அவர் அவங்க ஒய்ஃபை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதுல அவர் என்ன பிரச்சனை? 27 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு பாசம் அன்பு அதெல்லாம் இருக்கவே இருக்காதா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல ஒரு திமுக நிர்வாகியோட கார் ஆக்சிடென்ட், கர்ப்பிணி பெண் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்குது. அவர் எப்படிங்க நம்மளால முடியும்? அவர் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி செயல்படுறாருங்க. 7 வயது குழந்தைங்க. அதான் சொல்றேனே, பார்த்திபன் சொல்றதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். வேற திமுக கார மாதிரியே பேசுறீங்களே. இப்படிதான் பேசணும். சோ இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் நான் சொன்ன பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல, கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்காது. ஆனா இது இப்படிதான் இருக்கணும். விஜய் என்ன பண்றாரு? விஜய் யாரு கூட போனாரு? இதுதான் பெரும் பிரச்சனையே தவிர நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது.